ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீன் குழம்பு, சங்கரா மீன் குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான மசாலா என்னென்ன அப்படின்றத நான் இடையில சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுறோம்னா, ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு வெந்தயம் போட்டு நம்ம தாளிச்சிக்கிறோம். சில பேர் வந்து இந்த வடவும் போட்டு தாளிப்பாங்க, அதுவும் சூப்பராக இருக்கும். இல்லை கடுகு போட்டு தாளித்தாலும் ஓகே. ஆனால் வெந்தயம் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக மீன் குழம்புக்கு போடணும். இப்போ அதுக்கு வந்து நம்ம சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டால் வாசனையாக இருக்கும். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அந்த மசாலா என்னென்னா, ஜீரகம், கடுகு, லைட்டாக சோம்பு, சின்ன வெங்காயம், தக்காளி, லைட்டாக தேங்காய் நிறைய சேர்க்க விருப்பப்படாதவங்க இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு எண்ணெயில் இப்போ வந்து அதை தனியாக அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு இடையில் பார்த்தோம்னா இது நல்லா வதங்கிருச்சு. அப்புறம் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதில் உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. புளி வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். புளி வந்து எப்படி புளிக்குதா உங்கள் புளி எப்படின்றத பார்த்துக்கிட்டு நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி எடுங்க. கரைச்சி வச்சுக்கிட்டு இப்போது தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி நான் போட்டிருக்கேன். அந்த தக்காளியும் நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா, மஞ்சத்தூள் போட போகிறோம். அது அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நீங்கள் தக்காளியை வதக்கி போட்டாலும் சரி, இல்லை அரைச்சி போட்டாலும் சரி. மஞ்சத்தூள் இருக்கு இல்லையா, மஞ்சத்தூளை வந்து உங்களுக்கு லைட்டாக போட்டால் போதும். மஞ்சத்தூள் வந்து போட்டதுக்கப்புறமா மிளகாத்தூள் வந்து போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இல்லை குழம்பு மிளகாத்தூள் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் மீன் குழம்புக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் அதையும் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் சாம்பார் தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலா நீங்கள் எண்ணெயில் போட்டு வதக்கலாம். இல்லை அப்படின்னா புளி தண்ணி வச்சுருக்கீங்களா, அதுலேயும் கரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் கடைசியாக இதுலேயும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக கொஞ்சம் மசாலா பிடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி தண்ணி ஊற்றி கிளறியிருக்கேன். இப்போ நம்ம புளித்தண்ணி ஆட் பண்ண போகிறோம். புளித்தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளித்தண்ணியை ஆட் பண்ணி குழம்பு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதித்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா அந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை வாடையெல்லாம் போகிற அளவு நல்லா கொதித்ததுக்கப்புறம் மீனை வந்து ஒன்று ஒன்றா பார்த்து போடுங்க. ஒரு 5 நிமிஷம் தான் மீன் வேகிறதுக்கலாம். 5 நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் என்னாச்சு, சங்கரா மீன் குழம்பு ரெடி. சுட சுட வாங்க போடலாம். பார்த்து எடுக்கணும் மீனை. இதுக்கு நான் வெறும் முட்டை தான் இன்றைக்கி சைடிஷ். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.